வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இப்போ ஸ்கூல் முடித்து உங்கள் கேரியரில் அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கான தருணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் சரியான பாதை தேர்ந்தெடுக்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். அதில் சட்டம் ஒரு பாதையாக இருக்கலாம் என்பது தான் என்னோட கருத்து. லா என்பது வெறும் கோர்ட்டுக்கு போகிறது மட்டும்தானா அப்படின்னா இல்லை. கோர்ட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு பார்ட்டு சட்டத்தில். அதனை பின்னிட்டு நீங்கள் மேலே படித்து ஜட்ஜ் ஆகலாம். அதே போல் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு தேவையான சட்ட ஆலோசகர்கள் கிடைப்பதில் சிரமம் இருக்குது. ஏன்னா நிறைய லாயர் இருக்காங்க, எஃபிஷியன்ட் லாயர் மிகவும் குறைவாக இருக்காங்க. அதனால் நீங்கள் நல்லா படித்து நல்லா போனீங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு சட்ட ஆலோசகராக சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸு இந்த இந்தியாவை நோக்கி லிபரலைசேஷன், பொருளாதார லிபரலைசேஷனில் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் போதுமான வழக்கறிஞர்கள் தேவைப்படுது. அதில் நிறைய ஆல்டர்னேட்டிவ் லா டிஸ்பியூட் ரெசல்யூஷனில் வருது. ஆர்பிட்ரேஷனுக்கு வக்கீல் தேவைப்படுது, மீடியேஷனுக்கு வக்கீல் தேவைப்படுது. எல்லா நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரை சட்டத்தை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குது. அதனால் லாவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா எங்கள் அலுவலகத்தில் சட்டம் படித்து நீதிபதியாக ஆனவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. ஒரு 4-5 வருடத்திற்கு முன்பு ஒரு பெண் சட்டம் படித்து தமிழ்நாட்டிலேயே நீதிபதி தேர்வில் முதலாவதாக தற்பொழுது சார்பு நீதிபதியாக பணியாற்றி வராங்க. போன லா ரெக்ரூட்மெண்ட்டில் 4 நபர்கள் சட்டத்துறையில் நீதிபதியாக செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் 2 பேர் பெண்கள். இன்னும் நிறைய பெண்கள் இந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இதில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அரசாங்க வழக்கறிஞர், அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ற விஷயம் ஒரு நீதிமன்றத்துக்கும் தேவைப்படுது. அதே போல் பெண்கள் நிறைய வந்தீங்கன்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரச்சனைகளை இப்போ இருக்காங்க. இப்பொழுது தான் பெண்கள் நிறைய சட்டம் படிக்க வராங்க. முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் இதில் இருக்குது. ஒரு பெண் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும்னா ஒரு பெண் வழக்கறிஞர்கிட்ட சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். அதற்காக பெண் வழக்கறிஞர்களை தேட வேண்டியிருக்குது. அதனால் பெண்கள் நீங்கள் சட்டம் படிப்பதை ஒரு பாட்டை எடுத்துக்காங்க. நிறைய வீட்டில் பெண்களை சட்டம் படிக்க வேண்டான்னு சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல. எங்கே போயினாலும் நாம் நல்லா படித்தா பெண்களுக்கான 33% ரிசர்வேஷன் இருக்குது. அதில் நீங்கள் நல்ல துறைக்கு போகிறதுக்கான, அரசாங்க வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா இடத்துலையும் சட்டம் தேவைப்படுது. ஒரு நல்ல கம்பெனினா அதுக்கு கண்டிப்பாக ஒரு சட்ட ஆலோசகர் தேவைப்படுறாங்க. அதுக்காக பல மல்டிநேஷனல் கம்பெனிகள் வக்கீல்களை தேடிட்டு இருக்குது. அவங்களுக்கு வக்கீல்கள் நிறைய இருக்கலாம், ஆனால் தரமான வக்கீல்கள் குறைவாக இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சட்டத்தை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டுக்கொள்கின்றேன். லா படிக்கிறது என்பது +2 முடித்த பின்பு டைரெக்டாக 5 ஆண்டு கல்வி பயிலலாம். நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் சட்டம் படிக்கலாம். சட்டம் படிச்சுட்டு மேலே LLM படிக்கலாம். இந்த MBBS படிப்பதை விட அதிக கட் ஆஃப் தேவைப்படுது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி அப்படிங்கிற சீர்முகு சட்டப்பள்ளி மெட்ராஸில் இருக்குது. அதில் சேர்றதுக்கு MBBSக்கு அளவுக்கு அதில் போட்டி இருக்குது. அதே போல் நேஷனல் லா ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணால் நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூலேயே நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். அதுக்கு எல்லாம் கிளாட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். கிளாட் எக்ஸாம் எப்படி நீட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எழுதி பாஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம நேஷனல் சட்டக்கல்லூரியில் சேர்ந்தால் கேம்பஸ் இன்டர்வியூலேயே நம்ம வேலைக்கு போகிறது, கார்ப்பரேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத தெரிவித்து கொள்கின்றோம். குறிப்பாக இப்போ சொல்ல போகிறது பெற்றோர்களுக்கு. நிறைய பெற்றோர்கள் சட்டம் படிச்சுட்டா பசங்க தங்கள்கிட்டயே சட்டம் பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே சட்டம் படிக்க அனுமதிக்கிறதில்ல. சட்டம் படிக்கிறதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா அதற்கான அனைத்து விளக்கங்களும் சொல்ல ரெடியாக இருக்கிறோம். சட்டம் என் திறமை இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பாதையை கொடுக்கும். அதனால் நீங்கள் சட்டம் படிக்க வைங்க. சட்டம் படிக்க வைக்காத ஒரு பையனோ பொண்ணோ படிக்க வராங்கன்னு வைங்க, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்களும் அதை ஊக்குவிங்க. சட்டம் சட்டத்தை படிக்கிறது நீங்கள் பொது வாழ்க்கைக்கு அது உதவும். சட்டம் படித்தா UPSC எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா தான் UPSCக்கு முக்கியம். அந்த UPSC எக்ஸாம் எழுதுறதுக்காக சட்டம் படித்தா எளிதாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சட்டம் படிப்பதற்கு செலவு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக தான் இருக்கும். நார்மலான மிடில் கிளாஸ் மக்கள் சட்டம் படிச்சிடலாம். நீங்கள் ஒரு BE படிக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேட் காலேஜ் படிச்சிங்கன்னா வருஷம் ஒரு 1.5 லட்சம் to 2 லட்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் காலேஜே நிறைய இருக்கிறதுனால நமக்கு சட்டம் படிக்கிறதுக்கு செலவுகள் குறைவு. அதே போல்
நீங்கள் வந்து படிக்கிறப்ப இது என்னடா இது சட்டம் படிச்சுட்டோன்ட்டு எங்கள் அலுவலகத்திலே வந்து ஜாயின் பண்ண ஜூனியர்ஸு நம்ம மிடில் கிளாஸாக இருக்கோம், நமக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்லாம் தயங்கிட்டு இருந்தவங்கலாம் நல்லா படித்து ஜட்ஜ் ஆகியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஜட்ஜ் இப்போ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இதை தேர்ந்தெடுங்க. இதில் வந்து இன்னும் போட்டி காம்படிஷனும் மற்றதில் கம்பேர் பண்ணுறப்ப குறைவாக இருக்குது. நீங்கள் குரூப் சர்வீஸ் எழுதுறீங்கன்னு வைங்க, அதில் வந்து குரூப் 1 சர்வீஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சில லட்சம் பேர் பண்ணுவாங்க. இதே ஜட்ஜ் எக்ஸாமுக்கு பண்ணுறது சில 1000 பேர் தான் எழுதுவாங்க. ஒரு ஊர்லேயும் எப்படி அதாவது குரூப் 1 சர்வீஸில் ஆட்கள் அதாவது தேவை இருக்குதோ, ஒரு தாலுக்காவில் ஒரு ஆர்டிஓ, ஒரு டிஎஸ்பி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு தாலுக்காவில் 5 ஜட்ஜு தேவைப்படுது. அதனால் நமக்கு வந்து காம்படிஷன் வந்து குறைவாக இருக்கும். அதனால் சட்டம் படித்து மென்மேலும் வளர்வது எளிதாக இருக்கும்னு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பெண்கள் சட்டம் படிக்கிறது ஒருத்தர் சட்டம் படித்தா 100 பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நீதிமன்றத்தில் 6 நீதிபதி இருக்காங்க. 6 நீதிபதியில் 3 நீதிபதி வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் சட்டம் படித்து பெண்கள் நிறைய வந்தால் நிறைய பேர் நீதிபதி ஆனீங்கன்னா ஒரு வழக்கிலையும் பெண்கள் தரப்பை பார்க்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன்.